ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது டெய்லி ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் ஒரு சைடு நல்ல விதமாக வந்து சொன்னாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்க எஸ்பெஷலி டவ் நேற்று நல்ல செல்லிங். இன்றைக்கி வந்து சின்னதாக வந்து ஒரு கேப்பை போய் அதுவும் டவுன் தான் ஆகிட்டுருக்கு. நாஸ்டாக்ன்றலாம் வந்து பிளட் பாத், அதாவது இந்த டெக்னாலஜி ரிலேட்டடான ஸ்டாக்ஸு ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் அது வந்து செல்லிங் ப்ரெஷர் ட்ரிகராக இருக்குது. ஃபேஸ்புக்கெலாம் 10% கேப் டவுன் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லை, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக் வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனில் இருக்குது. இது காரணம் சரி. இது என்னப்பா இதுனா இதனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு எதாவது ஓப்பனிங்கில் பிரச்சனை வருமான்றதுனால தான் நம்ம வந்து இவனை வந்து ஃபாலோ பண்ணுறோம். பட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ஸ்டெடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். லாஸ்ட்டு 4 டேஸாக நிஃப்டி வந்து சின்னதாக ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன பாசிட்டிவாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இது கண்டினியூட்டி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு கவனமாக இருங்க. ஏன்னா இப்போது அரௌண்டு மார்க்கெட் வந்து 24,300 ப்ளஸில் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நிலையானது கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டு 5 டேஸாக பாருங்கள் ஒரு மாதிரி பாசிட்டிவ் நோட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சின்ன செல்லிங் வர தான் செய்யும். நாளைக்கு வீக்லி க்ளோசிங் வேறு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாளைக்கு 24,500 வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு 24,500 பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன், அதை விட ஒரு பெரிய இது கிடையாது. ஒரு பெரிய பிக் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷம் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த ஹையை உடைக்கவே இல்லை மார்க்கெட். எவ்வளோ நாள்? 4 மாதம் ஓடி போச்சு. 4 மாதம் முடிய போது இன்னும் வந்து இந்த 4 மந்த்தோட அது ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த திங் பார்க்கும்போது வெயிட்டிங் ஃபார் பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ரெசிஸ்டன்ஸ் க்ளோஸாக இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திருப்பி இங்கே வரும், இங்கே போகும், ஒரு 100 200 திருப்பி 500 பாயிண்ட் உள்ளே சுற்றிட்டுருக்கோம். தலைவலி தான். ஸோ நாளைக்கு வந்து அதாவது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க யாரெல்லாம் பண்ணுறீங்களோ நாளைக்கு எல்லாம் அதாவது மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே கொஞ்சம் ஹை போய் இறங்கி ப்ராஃபிட் புக்கிங்கில் முடிஞ்சதுன்னா கவனமாக இருங்க. ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு தான் மேலே போகும். இல்லை ஸ்டெடியாக நாளைக்கும் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு 250 பாயிண்ட்டுக்குமா நிஃப்டி க்ளோசிங் நாளைக்கு வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிக் பிரேக் த்ரூ தான், பெரிய பிரேக் அவுட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ முக்கியமான டிசிஷன் நாளைக்கு எடுக்கணும். நீங்கள் 24,500 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. பேங்க் நிஃப்டி ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் கீழே வந்துட்டு க்ளோசிங் வந்து மேலே வச்சுருக்காங்க, ரெக்கவரி ஆகி. ஸோ இது ஒரு பெரிய சென்டிமெண்ட் கிடையாது. சும்மா சைட்வேஸில் தான் பேங்க் நிஃப்டியும் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் செல்லிங்கில் இருந்தது, செகண்ட் ஹாஃபில் அதுவும் ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. சடனாக மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் தான் பிரச்சனை. சின்னதாக அப்படியே ஸ்லோவாக போச்சுன்னா அது ரீட்டைன் ஆகும். பேங்க் நிஃப்டி லாஸ்ட்டு ஒரு 4-5 மந்த்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு அப் அண்ட் பயஸ் தான் இருக்குது. பட் இன்னும் ப்ராப்பராக அந்த ப்ரீவியஸாகவே உடைக்கலான்னு வச்சுக்கிங்க. 58,700 அந்த ரேஞ்செலாம் பிரேக் பண்ணல. பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டமோட மேலே போகும். இப்போதைக்கு சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகிறதுனால பேங்க் நிஃப்டி கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி ஒரு கிளியர் சப்போர்ட் எடுத்து இப்போ லாஸ்ட் 3 டேஸாக ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. கான்சன்ட்ரேட். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 770 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் போகிறது வந்து ரிவர்ஸாக கன்சிடர் ஆகும். பார்ப்போம். இது வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகுது. அரௌண்ட் 1330 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்லேருந்து திரும்புது. ஆனால் திரும்பினா பரவாயில்ல, திருப்பி அதே இடத்துல சுற்றிட்டு இருக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸும் ஓரளவுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம மார்க்கெட் எவ்வளோ நாள் யாரும் அரைச்சிட்டு இருந்த லெவலில் வந்து பிரேக் ஆகிடும் ஈஸியாக. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே யாரும் அரைச்சிட்டே இருக்கனால மிட் கேப் ஸ்மால் கேப் மேலே போனாலும் நிஃப்டி மேலே போக மாட்டேங்குது. இதனால் என்னென்னா நிஃப்டி 50ல் இருக்க லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லேயும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும். நிஃப்டி ஐடி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நல்ல ஒரு மூவ். ஸோ அந்த ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில் வந்துருச்சு. 31,194 க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். இவ்வளோ நாள் ஏறினது முக்கியம் இல்லை,
இதுக்கப்புறம் ஏறுறது தான் ஒரு முக்கியமானது. ஏன்னா இங்கேருந்து திரும்பிடும். இதுக்கு முன்னாடி 2 டைம் தான் நடந்திருக்கு. ஸோ கண்டினியூவாக இன்னும் 2-3 டேஸ் ஐடி வந்து ஏறிட்டே இருந்ததுன்னா ஒரு ரிவர்சலாக கன்சிடர் பண்ணலாம், ட்ரெண்ட் ரிவர்சல். இதில் என்ன காமெடினா, யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்க நாஸ்டாக் 100 வந்து இப்போ வந்து பிளட் பாத், நம்ம இந்தியன் ஐடி வந்து இப்போ ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது. இது என்ன லாஜிக்னே புரியல. குளோபல் இண்டிசஸ் பார்ப்போம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. ஸோ குளோபல் இண்டிசஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு க்ளோஸ் டு 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஸோ எக்ஸ்பெக்டட் ஒரு கேப் அப் சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். நீங்கள் இப்போதைக்கு ஓகேவாக தான் இருக்குது மார்க்கெட். கான்சன்ட்ரேட் ஃபர்ஸ்ட் ஸ்விங். ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பில் வந்து பெருசாக ஏறி இருக்காது. ஏன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் பெருசாக ஏறல லாஸ்ட்டு 2-3 டேஸாக. நிஃப்டி தான் ஏறிட்டுருக்கு. ஓகே, அது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வில் சி. ரைட், பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலிகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.